அதிமுகவையும் விமர்சனம் பண்ணி இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கா? இதெல்லாம் கேஸ் எங்களுக்கு அடுத்த கட்சிகளை பற்றி எனக்கு தெரியாது. மாற்று கட்சி எந்த கட்சி இணையும் என்னன்றதெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட கேளுங்க. என்ன சொல்கிறீங்க? நம்மளாக போய் முடிவெடுக்க முடியுமா? பொதுச் செயலாளரை பார்த்து அவருக்கு தெரியும் எதை பேசுறது, எதை யார் கூட எந்த கட்சியை கூட்டணி சேர்க்குறது. அது மேலிடத்து விவகாரம். நமக்கு எதுக்கு? நம்ம இதில் மற்றதே தான் சொல்கிறீங்களா? பிரச்சாரத்துக்கு போறாரு இல்லையா, போற இடங்கள்ல தாவேகா கட்சி கொடி எல்லாம் நிறைய கொச்சி இல்லை கட்சி கட்சி கொடி எல்லாம் நிறைய இடத்துல வந்து ஆட்டுறாங்கல்ல, அது தாவேகா உறுப்பினர்களா அதிமுக உறுப்பினர்களா? அதான் நேற்று ஒரு தொலைக்காட்சியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் எங்கள் கழகத்தினுடைய அவைத்தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அங்கே உட்காந்துட்டார். என்னன்னா பக்கத்து வாத்தியன்ற நீ இல்லையா, பக்கவாத்தி அவர் இருந்தாருன்னா நமக்கு நல்லா இருக்கும். அது என்னன்னா அவர் 10 நிமிஷம் போட்டிருக்காங்க ஒரு தொலைக்காட்சியில். இது யார் நீங்கள்? அவங்கள அந்த பொதுச் செயலாளர் கலந்து கொண்ட மீட்டிங் ஈரோட்டில் கலந்துருக்கார், பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறார். அங்கே தாவேகா கொடியை காமிக்கிறாங்க. அது தாவேகா தொண்டர்கள் நிர்வாகிகள் காமிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ காமிக்கிறாங்க. உடனே நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் உங்கள் மாதிரி ஊடகங்கள் போய் அவங்கள கேட்குறாங்க, நீங்களாம் அதிமுக நிர்வாகிகளா, உண்மையிலே தாவேகா தொண்டர்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பொரிந்து தள்ளுறாங்க. நாங்கள் விஜய், எங்கள் தலைவர் விஜய்க்காக குரல் கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார், ஐயா எடப்பாடியார் தான் எங்களுக்கு குரல் கொடுத்துருக்காரு. யாருமே எந்த அரசியல் தலைவரும் எங்களுக்கு குரல் கொடுக்கல. எங்களுக்கு குரல் கொடுத்து எங்களுடைய சூழ்நிலையை எடுத்து சொன்னவர் அவர் தான். எனவே அவர் தான் எங்களுக்கு தான். அவர் வந்ததுனால நாங்களாம் வந்து நான் இந்த மாதிரி நீ நிர்வாகியா உங்கள் கார்டை காமிக்கின்றாங்க. அவங்க உறுப்பினர் கார்டை காமிக்கிறாங்க, அந்த இதை கார்டை காமிக்கிறாங்க. இதுக்கு பிறகு நீங்கள் கேள்வி கேட்கலாமா? என்ன அவரு, நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் அவர் 1000 பேர் 1000 விமர்சனம் பண்ணுவாங்க. இது காழ்ப்புணர்ச்சியில பேசுறது தலைவரே. ஐயோ இது என்ன காழ்ப்புணர்ச்சியில பேசுறது? காழ்ப்புணர்ச்சியில விஜய் வந்து பிள்ளையார் சொல்லின்னு அப்படி இல்லை. அதை அவங்க தொண்டர்கள் விரும்புகிறாங்க. தொண்டர்கள் பொதுச் செயலாளரை விரும்புகிறாங்க. பொதுச் செயலாளர் பேசுகிற இடங்கள்லாம் அவங்களா தண்ணி எழுச்சியாக வந்து இதெல்லாம் வந்து எங்கள் கட்சி வந்து அந்த தரந்தாழ்ந்து போகிற கட்சியே கிடையாது. அவர் உண்மையிலேயே டிடிவி தினகரன் வந்து இந்த கட்சியில் எம்பியாக இருந்தவர், எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்காரு.